ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேசிக் மேக்ஸ் டேர்ம்ஸ்ல பேசிக் வேல்யூஸ்ல எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் பார்க்க போறோம். நம்ம போன கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்ஸ், டென்ஸ், 100 அந்த பிளேஸ் வேல்யூஸ் எப்படி அப்படிங்கறத பார்த்துட்டோம். இனி எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 338 இந்த மாதிரி நமக்கு இது பிளேஸ் வேல்யூ, இது டிஜிட். நமக்கு இது ஒன்ஸ், டென்ஸ், 100 இங்க இருந்து எழுதுங்க A33. இப்போ எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எழுதுறதுக்கு இந்த 3 போட்டுக்கலாம். இந்த 3 இந்த மாதிரி மறைச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ரிமைனிங் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 1 2 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப நம்ம 2 zeros ஆட் பண்ணணும். அடுத்து டென்ஸ், இந்த 3 போட்டுக்கோங்க. இப்போ இத நம்ம இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு இங்க எத்தனை டிஜிட் இருக்குது? 1. அப்ப 1 0 ஆட் பண்ணணும். பிளஸ் 8. இப்போ 3னா ரிமைனிங் இங்க இருக்கிற 2 டிஜிட்க்கு 2 0 ஆட் பண்ணிருக்கோம். அடுத்து இந்த 3க்கு இத ஹைட் பண்ணிக்கணும். இங்க 1 டிஜிட் இருக்கு, 1 0. 8க்கு ஹைட் பண்ண இந்த பக்கம் எதுவுமே இல்ல, நம்ம 8 மட்டும் போட்டுக்கலாம். இது இந்த மாதிரி சின்ன நம்பர்ஸ்க்கு நம்ம ஈஸியா போட்டுடலாம். ரொம்ப பெரிய நம்பர்ஸ்க்கு எப்படி பண்ணணும்னு பாருங்க. இப்போ 5 8 3 2 1 0 இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் 5 எடுத்துக்கோங்க. இந்த 5 ஹைட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் எத்தனை நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 5 zeros. 1 2 3 4 5 பிளஸ் 8 போட்டுக்கலாம். இதை ஹைட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் 1 2 3 4 1 2 3 4 பிளஸ் அதே மாதிரி 3 போட்டுக்கலாம். ரிமைனிங் 1 2 3 1 2 3 zeros ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 போட்டுட்டு 2 ஹைட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் நமக்கு 2 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம 2 zeros ஆட் பண்ணிக்கலாம். பிளஸ் அடுத்து நமக்கு 1 எழுதிட்டு 1 ஹைட் பண்ணிக்கிட்டோம்னா அடுத்து ரிமைனிங் ஒரு டிஜிட் இருக்கு, அதனால இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 0 எழுதிக்கலாம். அதை ஹைட் பண்ணிட்டோம்னா இங்க எந்த லெட்டர்ஸுமே இல்லை. அதோட நமக்கு இதோட ஆன்சர் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். இன்னும் ஒரு சூப்பரானதோட அடுத்த வீடியோல மீட் பண்றேன். பை.